விஜயோட ஒரு சூப்பரான ஒரு பாட்டு பார்த்துட்டு வந்திருப்போம் ஆரிஸ் படத்துலேருந்து. இப்போ அப்படியே கொஸ்டின்ல போகலாமா சார்? ஓகே சார். இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம் சார். இப்போ இந்த மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதை எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்க? ஏன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதுநகர் மாவட்டம், எனக்கு வந்து அந்த ஊர் தான் நேட்டிவ். அந்த சதுரகிரி சைடில் வந்து ஒரு 7 மலை இருக்கிற மாதிரி ஒரு கோயில் இருக்குது சார், அதான் சதுரகிரி. அது ஃபுல்லாகவே வந்து மூலிகை வளம் நிறைஞ்ச ஒரு பகுதி சார். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வெள்ளியங்கிரி இருக்குது, அதுபோல் அந்த கொல்லிமலை, இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அங்கேருந்து நிறைய மூலிகைகள் கிடைக்கிறத வந்து தகவல் இருக்குது. அந்த மூலிகைகளை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, மூலிகை விஷயத்தை எப்படி சார் வெளிநாட்டு பார்க்குறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் மூலிகைகள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்தியாவில் மூலிகைகள் 8000க்கும் அதிகமான மூலிகைகள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்தியாவில் உள்ள மூலிகைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியா உலகின் மூலிகை தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. உலகில் இந்தியாவின் மூலிகைகள் ஏற்றுமதி என்பது உலகில் வேகமாக வளர்ந்து வரும் மற்றும் லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். இயற்கை பொருட்களுக்கும் ஆர்கானிக் பொருட்களுக்கும் உலகம் முழுவதும் தேவை அதிகரித்து கொண்டு வருவதால் இந்தியாவில் உள்ள மூலிகைகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் மூலிகைகள் ஏற்றுமதி செய்யப்படும் மூலிகைகள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சித்தா, ஆயுர்வேதம், யுனானி பாரம்பரிய மருத்துவம் கொண்ட மூலிகைகள் தாயகம் இந்தியா. இந்தியாவில் 8000க்கு அதிகமான மூலிகைகள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் மூலிகைகள் அஸ்வகந்தா, துளசி, ஆவாரம்பூ, கற்றாழை, நெல்லி, செம்பருத்தி, கரிசலாங்கண்ணி, பிராமி ஆகிய மூலிகைகள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து மூலிகைகள் ஜப்பான், சவுதி அரேபியா, இங்கிலாந்து, ஜெர்மனி, நெதர்லாந்து, பிரான்ஸ், இத்தாலி, கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. மூலிகைகள் ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. மூலிகைகளின் ஏற்றுமதி அதிகரித்து கொண்டே வருகிறது. சிறந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். சூப்பர் இல்லைங்களா? மூலிகை விஷயங்களை பற்றி பேசினாங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ இந்த கண்டெய்னர்லாம் இருக்குல்ல சார், கண்டெய்னர் பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டெய்னர்கள் 2 வகையான கண்டெய்னர்கள் பயன்பாட்டில் உள்ளன. 20 அடி கண்டெய்னர்கள், 40 அடி கண்டெய்னர்கள் என்று 2 வகையான கண்டெய்னர்கள் பயன்பாட்டில் உள்ளன. 20 FCL என்பது 20 அடி கண்டெய்னர்கள் முழுவதுமாக நிரப்பி அனுப்ப வேண்டும் என்று பொருள். அதாவது வெளிநாட்டில் உள்ள இறக்குமதியாளர், உதாரணமாக சிங்கப்பூர் நாட்டில் உள்ள இறக்குமதியாளர் இந்தியாவில் உள்ள ஏற்றுமதியாளரிடம் மிளகு 20 FCL என்று ஆர்டர் உறுதி செய்கிறார். இது 20 அடி கண்டெய்னர் முழுவதுமாக மிளகை நிரப்பி ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிறார். 40 FCL என்பது 40 அடி கண்டெய்னர் முழுவதுமாக மிளகை நிரப்பி ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று பொருள். இது LCL என்றால் லெஸ் தென் கண்டெய்னர் லோடு. அதாவது 5 டன் 10 டன் ஆர்டர் வந்தால் அந்த 20 அடி கண்டெய்னரில் 5 டன் 10 டன் நிரப்பினால் மீதியுள்ள இடம் காலியாக கிடக்கும். இதே போன்று சிறிய ஏற்றுமதியாளரின் பொருட்களை நிரப்பினால் கண்டெய்னர் முழுவதுமாக நிரம்பிய பின் ஃபுல் கண்டெய்னராக இருக்கப்படும். அதாவது இதுதான் லெஸ் தென் கண்டெய்னர் லோட் 20 LCL. அதேபோல் 40 FCL என்பது 5 டன் 10 டன் நிரப்பினால் மீதி கண்டெய்னர் காலியாக உள்ள இடங்களை மற்ற ஏற்றுமதியாளரின் சிறிய ஏற்றுமதி ஆர்டர் பொருட்களை நிரப்பி ஏற்றுமதி செய்வார்கள். இதற்கு 40 LCL என்று பெயர். 20 FCL, 40 FCL, 20 LCL, 40 NCL என்று இருக்கின்றன. இந்த கண்டெய்னர் மூலம் தான் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். ஏற்றுமதி தொழிலுக்கு கண்டெய்னர்கள் சிறந்த முறையில் பயன்படுகின்றன. சூப்பர் இல்லையா? ஸோ பார்த்துக்கோங்க, கண்டெய்னர் கூட என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஈஸியாக கண்டெய்னர் சொல்கிறோம், ஆனால் இதில் கூட இவ்வளோ ஃபாலோ பண்ண விஷயம் இருக்கு இல்லையா சார்? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், ஏற்றுமதியாளர்கள் சார், அப்புறம் இறக்குமதியாளர்கள் சார், அனுப்ப வேண்டிய கேட்லாக் ப்ரொஃபைல் அதை பற்றின விஷயங்களை சொல்லுங்கள் சார். இறக்குமதியாளருக்கு அனுப்ப வேண்டிய கேட்லாக் ப்ளஸ் ப்ரொஃபைல் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். கேட்லாக் என்பது அந்த ஏற்றுமதி செய்ய பொருட்களை பற்றிய புகைப்படம் தெளிவாக இருக்க வேண்டும். உதாரணமாக முந்திரி ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால் முந்திரி பற்றிய புகைப்படம் தெளிவாக இருக்க வேண்டும். முந்திரி கிரேடு 180, 210, 240 இந்த கிரேடு உள்ள முந்திரி தான் ஏற்றுமதி தரம் வாய்ந்த முந்திரி. இதை பற்றிய புகைப்படம் தெளிவாக அழகாக இருக்க வேண்டும். அந்த முந்திரியை பற்றிய விவரங்கள், கிரேட் நம்பர்ஸ், முந்திரி பேக்கிங் பற்றிய விவரங்கள்,
ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, டெலிவரி டைம் என்று இருக்க வேண்டும். ப்ரொஃபைல் என்பது ஏற்றுமதியாளரின் பெயர், ஏற்றுமதியாளரின் முகவரி, ஏற்றுமதி நிறுவனத்தின் முகவரி, ஏற்றுமதியாளர் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் பற்றிய விவரங்கள், பேங்க் டீட்டெயில்ஸ், ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயர், வெப்சைட் போன்ற முகவரி போன்ற அனைத்து விவரங்களும் இருப்பதுதான் ப்ரொஃபைல். இந்த கேட்லாக் ப்ரொஃபைலை எஸ்ஏ ஹிஸ்ட்ரி மாதிரி இல்லாமல் பாயிண்டாக சுருக்கமாகவும் தெளிவாகவும் பாயிண்டாகவும் இருக்க வேண்டும். வெளிநாடுகளில் உள்ள இறக்குமதியாளர் அவர்களுக்கு இருக்கும் வேலைகளில் பிஸியாக இருப்பதால் எஸ்ஏ போல் கேட்லாக் ப்ரொஃபைல் ப்ரிப்பேர் செய்யக்கூடாது. சுருக்கமாகவும் தெளிவாகவும் பாயிண்டாகவும் இருந்தால் இறக்குமதியாளர்கள் முதலில் அந்த கேட்லாக் ப்ரொஃபைலை படிக்க வேண்டும். படித்தால் தான் அவர்கள் பதில் அனுப்புவார்கள். பதில் அனுப்பினால்தான் சாம்பிள் கேட்பார்கள். சாம்பிள் அனுப்பினால்தான் கொட்டேஷன் கேட்பார்கள். கொட்டேஷன் அனுப்பினால்தான் ஏற்றுமதி ஆர்டர் உறுதி செய்வார்கள். சிறந்த முறையில் பேமெண்ட் வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். அதனால் கேட்லாக் ப்ரொஃபைல் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இறக்குமதியாளரை கவரும் வகையிலும் நல்ல முறையில் சிறந்த முறையில் தயாரித்து கேட்லாக் ப்ரொஃபைலை முறையாக இமெயில் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டும். நான் வெப்சைட் கிரியேட் செய்யும் பொழுதும் இந்த பாயிண்டாகவும் சுருக்கமாகவும் தெளிவான முறையிலும் வெப்சைட் கிரியேட் செய்து இறக்குமதியாளருக்கு பார்க்க சொல்லி அனுப்பலாம். சூப்பர் இல்லைங்களா? ஸோ கேட்லாக் ப்ரொஃபைலும் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது இல்லை சார்? ஓகே சார். இப்போ அடுத்த கொஸ்டின் சார், அந்த பாக்குமட்டை தட்டுகள்லாம் இருக்குல்ல சார், அந்த இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றின விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார். அரிக்கா லீஃப் பிளேட்ஸ் பாக்குமட்டை தட்டுகள் சிறந்த முறையில் தமிழ்நாட்டிலும் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பாக்குமட்டை தட்டுகளின் அளவுகள் 6 இன்ச், 8 இன்ச், 10 இன்ச், 12 இன்ச் அளவுள்ள பாக்குமட்டை தட்டுகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. 6 இன்ச், 8 இன்ச் அளவுள்ள பாக்குமட்டை தட்டுகள் டீ, காஃபி, ஜூஸ் அருந்துவதற்கும், 10 இன்ச், 12 இன்ச் அளவுள்ள பாக்குமட்டை தட்டுகள் சிற்றுண்டி, உணவு சாப்பிடுவதற்கும் வெளிநாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. பாக்குமட்டை தட்டுகள் வெளிநாடுகளில் உள்ள மக்களின் அன்றாட உபயோகப் பொருளாக உள்ளது. பாக்குமட்டை தட்டுகளுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. பாக்குமட்டை தட்டுகளில் வடிவங்கள் வட்ட வடிவம், சதுர வடிவம், செவ்வக வடிவம் என்று பல வடிவங்களில் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். பாக்குமட்டை தட்டுகளில் கருமை நிற புள்ளிகள், கருமை நிற கோடுகள் இருக்கக்கூடாது. பாக்குமட்டை தட்டுகள் நல்ல தரமாகவும் தூய்மையாகவும் வெண்மையாகவும் இருக்க வேண்டும். பாக்குமட்டை தட்டுகள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, கத்தார், ஜெர்மனி, ஜப்பான், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியா நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பாக்குமட்டை தட்டுகளின் ஏற்றுமதி ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டு வருகிறது. பாக்குமட்டை தட்டுகள் சிறந்த முறையில் எக்ஸ்போர்ட் செய்யலாம். பாக்குமட்டை தட்டுகள் நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். சூப்பர் இல்லையா? ஸோ பாக்குமட்டை விஷயங்களை பற்றி நிறைய பேசணும். அடுத்த கொஸ்டின் என்ன சார், ராகி சாகுபடி எப்படி சார் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ராகி தமிழ்நாட்டில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. ராகி இயற்கையான முறையில், ஆர்கானிக் முறையில் சாகுபடி செய்யப்பட்ட ராகி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உலகம் முழுவதும் இயற்கையான ஆர்கானிக் பொருட்களுக்கு தேவை அதிகரித்து கொண்டு வருவதால் ராகி சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். ராகி இந்தியாவிலிருந்து மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள், வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ராகி நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், நல்ல சிறந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். ராகி தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. ராகி ஏற்றுமதி செய்யும் வணிக ஏற்றுமதியாளர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் பகுதியில் விவசாயிகளிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் இல்லைங்களா? ஸோ வந்து ராகி பொருள் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்காமா. அடுத்து அதே மாதிரி சார் காலிஃப்ளவர் எப்படி சார் சாகுபடி பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். காலிஃப்ளவர் இந்தியாவில் சிறந்த லாபம் தரக்கூடிய பயிர். காலிஃப்ளவர் நீலகிரி மாவட்டம் ஊட்டி பகுதியில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. ஊட்டி பகுதியில் சாகுபடி செய்யப்படும் காலிஃப்ளவர் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. காலிஃப்ளவர் வெஜிடபிள் ப்ராடக்ட். இந்தியாவிலிருந்து காலிஃப்ளவர் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, வியட்நாம், ஜெர்மனி, கனடா, பிரான்ஸ், இங்கிலாந்து, கத்தார், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. காலிஃப்ளவர் நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். காலிஃப்ளவர் ஏற்றுமதியும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டு வருகிறது. நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். சூப்பர் இல்லைங்களா? ஸோ காலிஃப்ளவர் விஷயங்களும் சொல்லியாச்சு. நீங்கள் நாள் போனதில்லை, டே போனதில்லை, டைம் போனது இல்லை சார். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் இப்போது நேயர்களும் பார்த்துருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம கிளாஸ் வந்து டைனபிள் பற்றி சொல்லிடலாம் சார். ஏன்னா வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம டைனபிள் சொன்னோம்னா இப்போ தான் சில பேர்லாம் டிவியை போட்டிருப்பாங்க. போட்டிருக்க நம்ம நண்பர்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கால் பண்ணி சார்ட்டை விசிட் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த தகவல் கேள்வி இருந்தாலும் கூப்பிட்டு பேசிக்கலாம்ல சார். ஸோ பேசிக்கலாம். உங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின்
பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து அதை கற்றுக்கிட்டு முழுமையாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து பெருசாக நேரம் செலவிட வேண்டியது இல்லை. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் மொபைல் பார்க்குற டைம் இதுக்கு இருந்தாலே போதுமானதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப வந்து முதலீடு வந்து டைமாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த டைம் நீங்கள் போகிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா ஃபோனில் போகிற டைமை இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கன்ஃபார்ம் லைஃப்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான அந்த வகுப்புகள் பற்றின டைம் டேபிள் வந்து இப்போ சார் சொல்கிறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஸோ இது உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான். மறக்காமல் நோட் பண்ணி வச்சுட்டு கால் பண்ணிட்டு கேட்டுட்டு தெரிஞ்சுக்கோங்க. சார் சொல்லுங்கள் சார். டைம் டேபிள் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பற்றி தேரி பயிற்சி வகுப்புலாம் நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்குவது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள், இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி, இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பேமெண்ட் பணம் வாங்குவது எப்படி, ஏற்றுமதிக்கு ஸ்பெஷல் பேக்கிங் செய்வது எப்படி, பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன். ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றிய தேதி அட்டவணை விவரங்களை இப்போது பார்க்கலாம். 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்தவுள்ளேன். 28/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 30/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில், 7/5/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 9/5/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இந்த ஏற்றுமதி நேரடி பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை திருப்பூர் மாநகரில் நடத்தி வருகிறேன். தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்களும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களும் நேரடி பயிற்சி வகுப்புக்கு திருப்பூர் மாநகருக்கு வர முடியாதவர்களுக்கு 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் குவாலிட்டி தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் பற்றி தேதி அட்டவணை: 28/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 30/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 2/5/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 5/5/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 7/5/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 9/5/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஆன்லைன் பயிற்சி வகுப்பு கூகுள் மீட்டில் நடத்தி வருகிறேன். ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். சூப்பர், ஓகேங்களா? ஸோ டைம் டேபிள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. கால் பண்ணி கன்ஃபார்ம் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு கூட சில விஷயம் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுங்கள். நல்லபடியாக வர்றதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். என்னென்னா இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பொருட்கள் வந்து ஆரம்பிக்கிறப்போ வந்து அதை எப்படி கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்ருப்போம். சிலருக்கு வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். அந்த ஒரு வாய்ப்பும் அதை ஒரு டேஸ்ட்டும் பிடிச்சிட்டாலே மக்கள் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேருக்கு அதுக்கு போகிற கொஞ்சம் லேட் ஆகும். உதாரணம் சொல்லணும்னா இப்போ அரிசிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் விவசாயம் பண்ணி அவங்க கொடுக்குற ஒரு ஒர்க்கு அதுக்கான வேல்யூ ஒன்றா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் ஒன்றா இருக்கும். அது விற்கிற விலை வேறையாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப என்னென்னா அவங்களோட லாபத்தை அவங்களே நிர்ணயம் பண்ணலாம். ஸோ அதுதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய விஷயங்களை நீங்கள் பேசணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் மோர் தென் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சாரோட நம்பர் போயிட்டு கால் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்கு நான் வந்து மீட் பண்ணுறோம். இன்னும் நிறைய தகவல்கள், இன்னும் நிறைய கேள்விகளோட வந்து உங்களை மீட் பண்ணுறோம். நல்ல ஒரு ஷோவில் இன்னைக்கு பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ மறக்காமல் இன்னைக்கு ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் சிறுதுளியாக இருக்கலாம், அது நாளைக்கே பெருவெள்ளமாக மாறலாம். முயற்சி பண்ணுங்கள், கைவிட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் மாறும், மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் நாளை ஓட்டிகிட்டு இருக்க கோடான கோடி பேரில் நானும் ஒருத்தன். அப்படி இருக்கப்போ நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஆரம்பித்து ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அப்படி கிளம்புறோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. என்ன பாட்டுன்னு பார்த்தா அயன் படத்துலேருந்து பளபளக்கிற பகலானி. அதில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் காட்டியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. முக்கால்வாசி இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயங்களை பற்றி தான் அந்த பாட்டிலேயே பேசியிருப்பாங்க. ஸோ அந்த பாடல் ஒன்று வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து முடிச்சுட்டு கிளம்புறேங்க. அண்ட் தேங்க்யூ. இன்னைக்கு டைம் உங்களுக்கு கொடுத்து அதில் வந்து நம்ம நேயர்கிட்ட பேசுனது தேங்க்யூ சார். ரமேஷ்குமார் சார் நன்றி. SSTV நேயர்களுக்கு நன்றி. உற்சாகமாக இருக்கிறது. நன்றி. தேங்க்யூ சார். அடிச்சுக்கோங்க. முடிச்சிட்டோம் நம்ம ஷோவை. வாழ்த்துக்கள். சூப்பர். அயன் படத்தை ஒரு பாட்டு கேட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு நாள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நாளைக்கு நாள் செலிப்ரேஷனாக இருக்கும். நல்ல ஒரு நிகழ்ச்சியில் நானும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் மட்டும் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் பிளாக் ஆர்டி. இது SSTV. நன்றி.